கோவிந்தராஜர் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, மகளிர் உரிமை தொகைங்கிற திட்டத்தை நாங்க தான் அறிவிச்சோம். கோயம்புத்தூர்ல அவங்க ஏற்கனவே ஒரு திட்டத்தை ஆரம்பிச்சாங்க, அதை மீண்டும் ஆரம்பிக்க போறேன்னு சொல்றீங்க. தேர்தலிலேயே திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 1500 ரூபாய் அறிவிச்சார். தேர்தல் அறிக்கையில போய் பாருங்க. 2021 சட்டமன்ற தேர்தலில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 1500 ரூபாய் கொடுப்போம்னு அறிவிச்சாங்க. இவங்க அதுக்கு முன்னாடி இவங்க முன்னாடி அறிவிச்சாங்க, எடப்பாடியார் பின்னாடி அறிவிச்சாங்க. அதான் சொல்றாரு, அவங்க முன்னாடி அறிவிச்சாங்க. சரி, பின்னாடியே அறிவிக்கட்டும். மக்கள் எதை நம்புறாங்க? 1000 ரூபாய் நம்புறாங்களா, 1500 ரூபாய் நம்புறாங்களா? யாரு கொடுப்பாங்க, யாரு ஏமாத்துவாங்க, யாரு கொடுப்பாங்கன்னு மக்களுக்கு தெரியும். நீங்க 2000 ரூபாய் சொன்னாலும் அதுக்கு மேல சொன்னாலும் கூட மக்களுக்கு இபிஎஸ் மேல நம்பிக்கை இல்லை. ராஜேஸ்வரி மேடம் அவர் சொல்றாரு. நிறைய கருத்து நீங்க சொல்லிருங்க. சொல்லுங்க கோவிந்தராஜ், நிறைய கருத்தை சொல்லுங்க. அவங்க சொன்னாங்க கோவிட் பேரிடர் காலத்துல அரசுக்கு எந்த விதமான நிதி வருவாயும் இல்லாத அந்த கோவிட் பேரிடர் காலத்துல திறம்பட ஆட்சியை இது பண்ணி எல்லாருக்கும் எல்லா சலுகையும் பாத்தீங்கன்னாக்க 2020 கொஞ்ச நேரம் கடைசியில கொஞ்ச நேரம் இருந்துச்சு, 6 மாசம் இருந்துச்சு. மிகப்பெரிய கோவிட் எடப்பாடி கண்ணில் தான் கோவிட். அதுக்கப்புறம் பேரிடர் வெள்ளம், மழை, புயல் இதெல்லாம் இருந்துச்சு. அந்த இதுல திறமையாக ஆட்சியை புரிந்து எல்லாருக்கும் கொண்டு போய் வசதியா எல்லா சலுகைகள் எல்லாருக்கும் கோவிட் நிவாரண உதவி செஞ்சு பண்ணிருக்கிறாங்க. அதனால இந்த ஆட்சியின் மீது மக்களுக்கு நம்பிக்கை இருக்கு. இந்த தேர்தல் வாக்குறுதி எல்லாம் திறம்பட செய்வார் என்று மக்கள் மீது எடப்பாடியார் நம்பிக்கை வந்திருக்கு. ஒரு நிமிஷம், நீங்க பேசுறப்ப நான் குறுக்கிடல, நிறைய சொல்லிருங்க உங்க கருத்தை. குறுக்கிடாதீங்க. மகளிர் உரிமை தொகை அவங்க தானே பஸ் அறிவிச்சாங்க, திமுக தானே. எங்க திமுக பஸ் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி இங்க அறிவிச்சிட்டாங்க. எடப்பாடியார் ஆட்சியில கரெக்ட்டா ரிப்போர்ட்டோட பேசுங்கண்ணே. சும்மா உங்க எல்லாம் பேசணும் பேசாதீங்க. ஃபர்ஸ்ட் அறிவிச்சது திராவிட முன்னேற்ற கழகம் தான். ஏங்க அதிமுக ஆட்சியில இலவச பேருந்து அறிவிச்சிருந்தாங்க, இலவச பேருந்து மகளிருக்கு அறிவிச்சிருந்தாங்க. நீங்க அதை தான் காப்பி பண்ணிக்கீங்க. முன்னோன்னு இவங்க சொல்றாங்க கூப்பன்ல இது பண்றது. கூப்பன்ல கடையில போய் என்ன பண்ணுவாங்க, கூப்பன்ல ஒரு நிமிஷம் முடிச்சிடும், கூப்பன்ல போறாங்க, கடைக்கு போறாங்க. ஏங்க இப்ப இந்த முதலமைச்சர் அந்த காப்பீடு திட்டத்துல எல்லா ஆஸ்பத்திரியிலும் தனியார் ஆஸ்பத்திரியில அதை வந்து எடுத்துறாங்களா, அதை பார்த்து எங்களுக்கு இது கிடையாது சார் திருப்பி விட்டுறாங்க. அதே போலதான் கூப்பன் பாத்தீங்கன்னா தனியார் கடையில போனீங்கன்னா இது என்கிட்ட இல்லவே இல்ல, ஆஃபர் இவ்வளவு நாளைக்கு தான் குறிப்பிட்ட காலக்கெடு வச்சு திருப்பி அனுப்பிச்சு விட்டுருவாங்க. இந்த கூப்பன்ல எங்க வீட்டுல இப்ப பல்லாவரத்து சைடுல ஒரு சந்தை இருக்குது. அந்த சந்தையில கூப்பனை கொண்டு போய் கொடுத்தாங்கன்னா திருப்பி இது பண்ணுவாங்க, செகண்ட் ஹேண்ட் பொருட்கள்ல தான் கொடுத்து இது பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த கூப்பன்றது அது வந்து வெத்து விளம்பரம், செல்லா காசு, இதெல்லாம் வேலைக்கு ஈடுபடாது. 10,000 ரூபாயும் ஃப்ரிட்ஜும் தான் எடுப்படும் மக்களிடையே. மக்களை முடிவு பண்ணுவாங்க. நிறைய கருத்தா எடுத்துக்கிறேன். ராஜேஸ்வரி மேடம், நீங்க நிறைய கருத்தா சொல்லுங்க. இந்த தேர்தல் அறிக்கை தாக்கத்துல கிட்டத்தட்ட 507 வாக்குறுதிகள் 2000 அவங்க 10 வருட காலங்கள்ல 507 வாக்குறுதிகளை காத்துல பறக்க விட்டுட்டு எந்த ஒரு கஷ்டமுமே இல்லாம திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எல்லா வாக்குறுதியையும் கொஞ்சம் அப்படி இப்படி பார்த்து மாடிஃபை பண்ணானே நீங்க பேசிட்டீங்கன்னு ஒரு நிமிஷம் இருங்க. அப்படி இப்படி பார்த்து அங்கங்க கொஞ்சம் திருத்தி நீங்க ஒரு விதமான வாக்குறுதிகளை நீங்க கொடுக்கறதெல்லாம் எந்த அளவுக்கும் இங்க செல்லவே செல்லாது. மேலும் நீங்க பாத்தீங்கன்னா மக்கள் கிட்ட நாங்க சரியா கொண்டு போய் திட்டத்தை கொடுத்துக்கோம். கூப்பன் நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா ஏதோ ஒரு அதாவது ஜவுளி கடையில வந்து 20% 50% கூப்பன் கிளிகிற மாதிரி ஒரு அந்த மாதிரி நீங்க நினைச்சிட்டு எப்பவும் போல நீங்க பரப்புற விஷயத்தை பரப்பிட்டு இருக்கீங்க. அப்படி கிடையாது. நாங்க கூட தான் நாங்க சொல்லுவோம், நீங்க ஃப்ரிட்ஜ்னு சொல்லிட்டு சும்மா ஒரு அட்டைப்பட்டியை கொண்டாந்து வைப்பீங்க. அதை நாங்க ஃப்ரிட்ஜ் நம்ப முடியுமா? இல்ல மக்கள் தான் நம்புவாங்களா? நீங்க ஏமாத்துவீங்கல்ல, 15 லட்சம் ரூபாய் கொடுக்கணும் ஏமாத்துனீங்கல்ல, அது போல இதே ஏமாத்துவீங்கன்னு மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்கன்னு வருத்தப்படாதீங்க. நீங்க அதனுடைய அடிப்படையில தான் போட்டீங்க. 2026ல திராவிட முன்னேற்ற கழக அரசு ஆட்சி அமைக்கும், அது போன்ற திட்டங்களை நாங்கள் இந்த அளவுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறோம். கோவிந்தராஜ் சார், ராஜேஸ்வரி மேடம், தேர்தல் அறிக்கையில் கோவிந்தராஜ் சார், தேர்தல் அறிக்கையில் வந்து இந்த 10,000 ரூபாய் ஃப்ரிட்ஜ் வெல்ல போகிறதா அல்லது இந்த கூப்பன் 8,000 ரூபாய் அல்லது 2,000 ரூபாய் வெல்ல போகிறதா என்பதை மக்கள் 23ஆம் தேதி தீர்மானிப்பார்கள். அதுவரை எங்களோட நிச்சயமாக கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட மக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பக்கம் தான் நிற்பார்கள்.